ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கீதா பேசுகிறேன். நான் உங்கள் கூட கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு. அதனால் இந்த பதிவு பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம நிறையா நேரம் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ரொம்ப சத்தமாக இல்லைனா ரொம்ப ஃபைட் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனால் என்னை கேட்டேன்னா எதுக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது தான் என்னை கேட்டால் பவர். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம அமைதியாக இருக்கிறப்ப நிதானமாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கான சக்தியே அதில் இருக்குது. அப்போ தான் நம்மளால் யோசிக்க முடியும். ஓகே, நம்ம எப்போ நம்ம நிதானத்தை எழுதி நம்ம பேசுகிறோமோ இல்லைனா நம்ம சண்டை போடுறோமோ அப்போ அவங்க நம்ம அடுத்தவங்க நம்மளை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை ஈஸியாக அவங்களுடைய பவரை நம்ம மேலே செலுத்துறதுக்கோ அது ஒரு இதுவாகிடும். எப்படின்னா இப்போ நம்ம ஈஸியாக நம்ம ஏதாவது ஒரு கோவப்பட்டு ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி நீங்கள் இப்படி தான், இவங்க இப்படி தான், இல்லைனா இவங்க கோவப்படுவாங்க, இவங்க சண்டை போடுவாங்க, இவங்க யோசிக்காமல் பேசுவாங்க அப்படின்ற ஒரு சென்டென்ஸை அவங்க மேக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சைடு இருக்க நியாயமான ரீசன் தெரியாது. ஸோ எந்த விஷயமா இருந்தாலுமே நிதானமாகவும் அமைதியாகவும் இருந்து யோசிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது நம்ம அமைதியாக இருந்தாலே தெரிஞ்சிடும். மற்றவங்கள இரிட்டேட் பண்ணாவோ இல்லைனா மற்றவங்க நம்ம டென்ஷன் ஆக்குறவோ அப்படின்னு அவங்க நினச்சா கூட நான் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லை நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தவங்க கையில் அது கிடையாது, நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஆல் த பவர் அண்ட் தி ஸ்ட்ரென்த் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். அது இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. யோசிச்சு பாருங்கள், அது என்ன நான் சொல்கிற விஷயம் எந்த மாதிரி உங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னு தெரியல. பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். தேங்க்யூ. பாய்.